அத்தாடி பிள்ளை பாரு மேடம் நீ ஞானத்தோட இருக்காளே யாருமா இவ வணக்கம்மா பஃபியமா சொல்லுடி வணக்கம் தலைமை செய்திகள் வணக்கம் வணங்குகிறேன் தாயே அப்பா படியா அப்ப என்ன சொன்னாரு முதல்ல வேகம் உங்க அப்பாட்ட இல்லை என்னடி வயசாயிருச்சு அப்படித்தான் இருக்கும் முதல்ல அப்புல ஒரு வாரம் 2 வாரம் தான் அவனுக்கு அவனுக்கு பரவரன்னே இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன ஏன்டா சரி அப்பா வந்து வாபஸ் இருக்காரு அதனால அந்த அவனை பேசி உங்க அப்பா போல நண்பன முடிய கூடிச்சான் விளையாட்டு போட்டு வச்சிருக்கேன் ஆமா அவட காசு போட்டு வாங்கிட்டாரு சரி அதனால தொட்டுக்கிட்டு ஒத்துதடி வாழோ ஒத்துக்கிட்டு கூட வர வேணும் நாங்கம்மா பதவியில வந்துருச்சு
இங்க கொரட்டி குத்து தெரிஞ்சு இதுவரையிலும் எங்களுக்கு அது காலையில் பார்த்துருக்குவேன். அது ஒண்ணும் இல்ல, யூரின் பாஸ். அந்த ரெடி முன்னாடி வந்துரும். உனக்கு யாரு பாத்தியாரு? உங்க வாத்தியா 2 பேரும் உடம்புக்கெல்லாம் ஒண்ணு இருந்தாங்க எப்படியும் சுட்டு மொத்தத்தை சுட்டுதாங்க. லேசா எடுத்து போய் காரியா தேரானம் எங்க சீரான மதுரையில ஊராக
நாதம் தோன்றி நாதத்தில் விந்து தோன்றி விந்துவிளை சதாசம் தோன்றி சதாசமத்தில் மகேஸ்வரனும் சதாசமத்தில் ருத்ரனும் ருத்ரன் விஷ்ணுவும் விஷ்ணுவிட பிரம்மாவும் பிரம்மாவில் ஆகாயமும் ஆகாயத்தில் வாய்வும் வாய்ப்பு கொள்ள தெய்வம் தெய்வமே அப்பவும் அப்பளை வடிவும் நரமிக பட்சிகளும் தாவர சங்க மாதிரிகளும் தோன்றி மீண்டும் யாருமே தோன்றிய மனிதனையே ஒருங்கிணையாகவும் மீண்டும் படைக்கப்படவா அந்தப்படி எந்தெந்த பிரம்மா ஆதிவிடு ஜனகன் ஜனந்தரன் ஜனத்குமாரர் ஜன சுதர்சன் என்ற 4 முறை பூஜை செய்தார். அவரோடு சிவமனை கண்டு வணங்கி ஆசி பெற்று சரிகை கிரிகை யோகம் ஞானம் என்னும் மந்திரங்களை கற்று ஜனகாதிபதி ஆசி பெற்றார். அதை கண்ட பிரம்மா மறுபடியும் உற்பத்தி செய்ய முற்பட்ட போது அவரது வணிகினாலும் ஆத்மாவில் வசஸ்டனும் கற்றவிட தக்கடம் பெருக தொழிலும் புலவர் நாவிலும் புலசிய காதலும் ஆத்து கண்ணிலும் ஆங்கரசர் மூத்தரும் கிருதி கருத்துமாக 10 பேர் தோற்றுவிக்கப்பட்டனர். இந்த 10 பேரை 9 பேர்கள் இல்லற திருவட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டார். என்னையும் திருமணம் செய்து வாழ என் தந்தை சொன்னதை மறுத்து உரைத்ததா என்னை பூவுடைகளை கந்தர்வாக பிறக்கும்படி சிரித்தார். அப்பேற்பட்ட கந்தர்வனாக வந்தாலும் என் துமைகளார் தக்கிலிட்ட சாபத்தின்படியே எமது சிறசாகப்பட்டது 1008 சித்த விடுதலும் சாபத்தில் தன்னையும் தான் நடந்த பேரப்பறவையா உண்மையை வெற்றெடுக்கும் அன்பறிவார். என்னையும் எப்பொழுதும் நன்றிகளை நாளிடுவார். இன்னதென்றில்லாது எவரும் வைதனவார் என்ற ஏக பரமுறை இதயத்தில் வைத்து அதனுடைய கழகத்தை தொடங்கி உலகத்தில் நலனைக்காரியாமோ காலை எழுந்து காலை கடன்களை முடித்து முறைப்படி மும்மத்திரம் ஆசி விட்டாலும் மீனமாகியும் கமலமாகியும் நேர்வை எடுக்கும் தான் நிலமாகியும் நர அருகாகியும் கூடல் வாய் வலுத்தொழுந்த கோவாகியும் அரைக்கனை கொலை செய்த வாழநாயகனாகியும் நின்றவாள் மலரை மரவேலே என்று என் பாத்திரன் பரந்தாமனின் பொற்பாத கமலத்தை விளங்கி காரியத்தை தொடங்கினாலும் அக்கடக்கடம் டிகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாகரணம் நீதி சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் சப்த சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இலக்கியம் காவியம் அலங்காரம் மதுர வர்ணம் நாடகம் நிறுத்தம் சுத்த பிரம்மம் வீணை வேணூர் மிருதங்கம் அத்தர பரட்சை கனக பரட்சை கத பரட்சை பத பரட்சை ரத்ன பரட்சை பூமி பரட்சை சங்கர மணக்கடம் மல்லயுத்தம் அகுசனம் வித்துவேசனம் மதன சாஸ்திரம் மோகனம் வசீகரணம் ரதவாதம் காந்தரவாதம் பைப்புடவாதம் கவுதுவாதம் தாதுவாதம் காருடம் நட்டம் முட்டி ஆகாய கமலம் ஆகாய பிரவேசம் அதிசயம் இந்திர ஜாலம் மகேந்திர ஜாலம் அக்கினி தம்பம் சனதம்பம் சுக்குர தம்பம் கண்ணதம்பம் கனக தம்பம் திட்டி தம்பம் பாக்கி தம்பம் என்று போற்றக்கூடிய 64 விளையாட்டுக்கு அதிபதியான அந்த கலைவாணியின் பிரபாதத்தை வணங்கினார். காரிய நாயகி ஆதிபரா சக்தி அந்த சக்தி கிடைக்க மக்களது சித்தி அன்னவளாய் கிடைக்க வறுமையான முத்தி அவளையும் கொண்டு அவளுக்கு செய்துவிட்டேன் தொண்டு நிச்சய கழகா உண்டு என்னுடைய நாட்டிக் கொண்டு இங்கே நாகராஜன் தம்பி சிவனிப்பள்ளியை சேர்ந்த ஜெய பார்த்திபன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மாலை எடுத்து கொடுக்கிறார். மறுமொழி எடுத்து புறப்படுத்திய மாவட்ட கிராமத்தார்களுக்கு என சார்பாகவும் என்னுடைய கலை குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு இப்பெருமா அந்த விடைகளை நீக்கக்கூடிய நாயகர் அவரது பொற்பாதத்தை வழங்கினார். அவருடைய பாதத்தை கொண்டா வாய்க்கக்கூடிய கழகம் நன்மை புரிகிற காலத்தை கிடங்க ஏ சாமி வருது வருகிறதா பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேண்டி விடுங்கயா சுவாமி வருது வருகிறதா பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேண்டி விடுங்கயா ஒரு சூட வேண்டி சூடக்காக போட்டு விடுங்கயா கணவன் சாமி வருது வருகிறதா
நன்றி நன்றி நன்றி. அவரது போலியும் பாடி இடத்திற்கு சிறப்பு சேர்த்தால் தன்னையும் தான் நடந்த பெரும்பறவையா உண்மையில் பெற்றெடுக்கும் அன்பறிவா என்னையும் எப்பொழுது நன்மைகளை நாடிடுவார் இன்னதென்றில்லாது எவரும் எய்தரவா அப்போது பெருமை கிடங்க இடத்தினுடைய பெருமையை பார்க்கும் பொழுது காசி விசாலாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி எம்பெருமான் பிடிகொண்டுள்ள மதுரையிலே தாய்வள் மீனாட்சி அப்புறம் மீனாட்சியின் பிரபாதத்தை வணங்கினார். இந்த இடத்தையே ஆளக்கூடியவள் யார் என்று பார்த்தால் இந்த உலகிற்கே பெருமை தரக்கூடிய தாயவள் அவளது புகழையை பாடி பாதமணியக்கூடிய அற்புதமான விலையில் தோளுடைய சிறியன் பிழை வேறியூர் தூ வெண்மதி சூடி காலுடைய சுடலைப்படி பூசிய உள்ளவர்கள் ஏழுடைய மலரா முனைநாள் பழித்த அருள் செய்த திருப்பீருடைய திரு பிரம்மாவரம் நபிய பெண்மாள் என்று அப்படின்ற போட்டுதலுக்கு விளங்கக்கூடிய அந்த தாயினது பெருமையை பாடினார். வாய்க்கக்கூடிய கழகம் நன்மைகளுடைய உரை நோக்கத்திற்கு அந்த நவக்கிரகங்களை வாழக்கூடிய நாயகன் நவக்கிரக நாயகியே தருமாறிக்கு இந்த நவக்கிரக தருபவரே அருள்மாரி புகழை பாடி பாதமடைந்த இடத்திற்கு சென்றார். தடம் பதித்து நடக்கக்கூடியவர்கள் மனிதர்கள், தடம் பதித்து நடக்கக்கூடியவர்கள் மாமனிதர்கள். அப்புறம் மகத்தான மனிதர்கள் வந்த எத்தனையோ தலைவர்களில் இன்றும் போட்டி போடக்கூடிய பிரபலமான தலைவர் அவரது புகழை பாடி பாதமடைந்தா வாய்க்கக்கூடிய கழகம் இதனும் சிறக்க காலத்தை கிடங்க. வரலாறு படிப்பவர்கள் மனிதர்களா அல்ல வரலாறு படைப்பவர்கள் மனிதர்களா? படைப்பாடிதான் உலகத்தில் பெரியாளர்கள். படிக்கிறது யாருமே படிக்கலாம். ஆனா உலகத்தில் தனக்கென்று ஒரு வரலாறை படைத்து எண்ணற்ற தலைவர் இருந்தாலும் விண்ணில் பல நட்சத்திரங்கள் இருந்தாலும்
வானத்திற்கு அழகு நிலவுதான். மண்ணில் பல தலைவர்கள் வாழ்ந்து மறைத்தால் நம் வாழ்க்கை கழகு மருதவர்களது புகழ்தான் என்று கூறி அவரது பெருமை நிலைநாட்டி இடத்திற்கு சிறப்பு சேர்த்தாலும் சாதனைப்பட்டவரா. ஒரு கோவிலுக்காக எத்தனையோ பிரச்சனை இருக்காங்க. ஆனா கட்டின கோவில் இடிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வெளிவந்தா காரணம் என்ன? தமிழ்நாடு இன்னைக்கு கோவில் சிறந்து விளங்கக்கூடிய எத்தனையோ நாடுகள்ல நம்ம நாடு முக்கியத்துவம் பெற்றிருக்குன்னா கலை அம்சம் பொருந்தி அப்பேற்பட்ட பெருமையான ஒரு ஸ்தலம் காளையார் கோவில். பெருமையான அந்த காளையார் கோவிலுக்கு சொர்ண காரீஸ்வரர் அந்த ஆலயத்தோட சிறப்பு நிறைய அத்தகைய கோவில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னா எத்தனை காலம் இருக்கிறதோ அத்தனை காலத்திற்கும் பேர் சொல்லக்கூடிய ஒரு தலைவர்கள் புகழ் அவர்கள் மட்டும்தான். என்ன காரணம்? தனக்காக இன்னுயிரையும் நீக்கக்கூடிய பெருமையானார். என்ன மக்களுக்காகவா? மக்களுக்கென்று ஒரு குறைனா அதை தீர்த்து வைக்கிற கடவுளோ அவரோட கடவுள் இருந்தால் தானே தீர்த்து வைக்க அவரோட மகத்தான ஒரு ஆலயத்தை உண்டு பண்ண பெருமை மருதவர்களது பெருமையை சார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோவிலை கட்டி முடிச்சோம்னா ஒரு சிறப்பு இருக்கு. கோவிலை கட்டுறதுக்கு முன்னால அங்கே ஒரு தேர் செய்யணும்னு சொல்றாங்க. இந்த தேர் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் செய்யணும்? அதுவும் இந்த நாள்ல செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள ஒரு ஆசாரியை கூப்பிட்டு தேர்வு சொன்னாலும் செய்ய வந்த ஆசாரி யாரு கேட்டீங்கன்னா குப்பமுத்து அப்படின்றவர். என்ன பண்ணியிருக்காரு? மன்னரே, இந்த ஆசாரி வந்து சொல்லியிருக்காரு, இந்த பெருமைக்குரிய தேரை செய்யறது கூட பிரச்சனை இல்லை, செஞ்சு தர்றேன். ஆனா இந்த தேரை செய்யும் பொழுது எனக்கு ஒரு சின்ன நிபந்தனை. இப்போதைக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லை, சோதனை பலன் சரியில்லாம இருக்கு, அதனால அப்புறம் செய்யலாம்னு சொல்லு, எங்களுக்கு இந்த நாள்ல செஞ்சே முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, மன்னருடைய வாக்குகளுக்கு நம்மளும் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அந்த ஆசாரி? தேரை செய்யும் பொழுது சொல்றாரு, நான் தேரை செஞ்சு கொடுத்துறேன், ஆனா ஒரு நிபந்தனை, அந்த தேரை வெள்ளோட்டம் வரும்பொழுது நான் கேட்கக்கூடியதை எனக்கு தருவீங்க அப்படின்னு கேட்க. மன்னர் தானே கொடுத்துட்டார், உனக்கு என்ன வேணும் நான் கேட்பாரு. அதே போல தேர்வு சிறப்பா செஞ்சு முடிச்சாச்சு. செஞ்சு முடிச்ச அன்னைக்கு வெள்ளோட்டமாகப்பட்டது. தேரை உருட்ட பாக்குறாங்க. தேர் புறப்படக்கூடிய தருவாயில வந்து கேட்கிறார், என்ன மன்னரே ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நான் சொன்னது என்னாச்சு? தேர் புறப்படும் பொழுது உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கின்னு சொன்னீங்களா இல்லையா? அப்ப எனக்கு தேவையானதை கேட்கலாமா கேட்டாரா? கேளுப்பா அப்படின்னா, இன்று ஒரு நாள் நான் மன்னராக இருக்கணும், இன்னைக்கு ஒரு நாள் நான் மன்னராக இருக்கணும்னு கேட்டார். அப்பதான் பாருங்க, மன்னராக பக்கத்தில் உள்ள சின்ன மருது வாழ உழுவுறாரு. என்னடா இருந்து இப்படியாட கேட்கிறேன், பெரிய மருது இருக்கிறார். பாட்டுப்பா, நம்ம வாக்கு கொடுத்துட்டோம், எப்பயுமே வாக்கு கொடுத்துட்டோம்னா அதை வந்து மீறக்கூடாது அப்படின்னு எடுத்துக்காட்ட வருது. தன்னுடைய படைபலன் அத்தனையுமே கொடுக்குறாரு, நீ தாண்டா மன்னர் சொல்லி அப்படி முடியாட்சி ஏறி அந்த தேர்ல ஒரு வளம் வரணும்னா சரிப்பான்னு சொல்லி அந்த ஆசாரியாகப்பட்ட குப்பமுத்துன்றவர் தேர் மேல ஏறி வளம் வருகிறா. திடீர்னு தேர் ஆரம்பிக்குது. அந்த தேர் ஆடவு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தேர்ல இருந்து உட்கார்ந்து இருந்த குப்பமுத்து ஆசாரி கீழே வந்து இறந்துறார். இறக்கக்கூடிய தருவாயில வந்து அவங்க ரெண்டு பேரும் காப்பாற்ற போறாங்க. அப்ப அந்த ஆசாரி சொன்னாரா, மன்னரே நீங்க அந்த சமயத்துல பெருமைக்குரிய இடத்துல அந்த சோதிட பலன் என்ன சொல்லுச்சு தெரியுமா? இந்த தேரை செஞ்சு யார் முதல்ல வளம் வருகிறார்களோ அந்த மன்னனுடைய உயிர் போய் இருந்துச்சு, உங்க உயிர் போகக்கூடாதுன்ற காத்த நான் மன்னரா இருக்கணும்னு சொன்னார். அப்ப ஒரு இடத்துல ஒரு தொண்டனுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை இருக்குன்னா அவரோட பெருமையை கொடுத்து அவருக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்கன்னா இன்னைக்கு எத்தனை தலைவர்னால முடியும்? அப்பேற்பட்ட தலைவர் சாதனைப்பட்டவரா இந்த உலகத்திற்கே ஆழமரம் போன்ற ஒரு காலத்துக்கு ஆழமர வேறுங்க பெரிய மருது பேரு காலமுள்ள காலமுக்கு நிலச்சிடிக்கும் பாரு. Get
இங்கே வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பிற பெருமையை கொடுத்தால் ஒரு இடத்திற்கும் சிறப்பு சேர்க்கக்கூடிய இந்த படம் எல்லோருடைய இடத்துக்கும் பெருமை தரக்கூடிய இடம் அவருடைய இடத்துடைய சிறப்பை பார்த்தால் குறிஞ்சி நிலம் மனதிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான சிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று போற்றக்கூடிய பெருமிதமான 5 நிலங்களில் குறிஞ்சி நிலமும் மலைக்கு மலை சார்ந்த பகுதி அவருடைய மலைக்கு பெருமை கொடுக்கும் விதமாக இந்த இடம் அமைந்து கொண்டிருந்தாலும் இந்த வனத்துடைய பெருமை எத்தகைய பெருமையை கொண்டிருக்கிறது அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தோம்னா இடத்துக்கு தனிப்பட்ட சிறப்புகள் இந்த இடத்தால் மட்டும் உருவாகி கொண்டிருக்கிறதா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும்பொழுது உட்கார்ந்திருக்க எல்லாருமே நல்ல உள்ளம் படைத்தவர்கள். நல்லவர்கள்தான் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கண்டதின் மாட்டா தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் தெய்வத்தின் சாட்சியம்மா நல்லவர்கள்தான் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நதி வெள்ளம் பாய்ந்து விட்டார் நதி செய்த குற்றம் இல்லை இனி செய்த குற்றம் பண்ணி வேறம்மா நதி வெள்ளம் சாய்ந்து விட்டார் நதி செய்த குற்றம் இல்லை இனி செய்த குற்றம் மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள் நல்லவர்கள் தான் காட்சிகள் என்று ஒன்று மனந்தாட்சி ஒன்று தெய்வத்தின் காட்சியம்மா தெய்வத்தின் காட்சியம்மா ஆண்டவன் அடிகளுக்கு ஒரு கோடி மஞ்சம் இல்லை அவனுக்கு எனக்கு வேறு ஆயுதம் இல்லை ஆண்டவன் அடிகளுக்கு ஒரு துளி மஞ்சம் இல்லை அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனமா மயக்குகின்ற மனிதனமா தவறையும் வாழ மண்ணி விடுவதில்லை நல்லவர்கள் தான் சாட்சிகள் ஒன்று ஒன்று மனக்காட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கண்டதின் மாட்டா தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் சாட்சியம்மா அதுதான் தெய்வத்தின் சாட்சியம்மா இடத்துக்கு பெருமை கொடுத்தாலும் மனத்தை வளர்ந்து கொண்டிருக்கலாம் ஏதோ பெருமையான அற்புதமான சத்தம் ஒன்று அங்கும் அங்கும் கேட்டுக் கொண்டிருக்கிறது என்ன காலம் அது பெருமைக்குரிய காலம் இந்த மாதிரி காலத்தில் இந்த பகுதியில் விலகினார் அப்போட பெருமைக்குரிய காலத்தை பார்க்கும்போது ஏதோ இந்த இடத்தில் இருக்கக்கூடியவள் வள்ளியினுடைய சாரீரம் மட்டுமே பெருமைக்குரியது எத்தனை வள்ளி இருக்கா உலகத்தில் எத்தனை வள்ளி இருக்காங்க மாணிக்கவள்ளி மரகதவள்ளி சுந்தரவள்ளி நீலவள்ளி பவளவள்ளி சண்முகவள்ளி முருகவள்ளி உலகத்துல திண்டுக்கல் டான்ஸ் நல்லா இருக்கு எங்க அக்கா திண்டுக்கல் டான்ஸ் உங்க அக்காவா நீங்க ஒரு நப வள்ளிகள் ஒரு வழியை சொல்லிட்டு இருக்காங்க அந்த வள்ளிக்கும் பெருமை இருக்கு நீங்க சொன்ன முருகவள்ளியாகவும் பெருமை இருக்கு எல்லாம் பெருமையை கொடுத்தாலும் இந்த மடத்தில் இருக்கக்கூடிய வள்ளி சுந்தரவள்ளி சுந்தரம்னாவே அழகு பெண்களுக்கு முக அழகை கட்டிடும் அக அழகு நல்லா இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கணும் ஏன்னா வல்லவனுக்கு வல்லவே வையகத்தில் உண்டு அந்த வல்லவனுக்கும் வழுக்கு பறை உண்டா ஏன் சொல்றா தெரியுமா நான் மாப்பிள்ளையா இன்னும் சொல்லிட்டு இருக்கேன் மாப்பிள்ளை எதுக்கு சொன்ன பழக்க தோஷத்துல சொல்றது மேடை நீங்க சொல்லக்கூடாது அப்ப அதுக்கு மேல எதுக்கு சொன்ன எதுக்கியா சொன்ன மாப்பிள்ளைன்னு இப்ப நீங்க உள்ள கூப்பிட தனிப்பட்ட விஷயம் பிரச்சனை இல்ல மன்னிச்சுட்டேன்னு ஒரு வாரத்தில் நானே சொல்லிட்டேன் மன்னிப்பு கிடையாது நீங்க எதுக்கியா கூப்பிடுற
சரி நான் என்ன நிரூபிச்சிட்டேன்னா என்ன பண்றது? எதுக்கு நீ கூப்பிட்டு கேட்கிற மாதிரி நிரூபிச்சியா? நான் அப்படிதான் கூப்பிடுவேன். எதுக்கு கூப்பிட்டு கேட்டு அப்படி கூப்பிடுவியா? விளக்கம் சொல்லு. விளக்கம் நீங்க யாரு? மாப்பிள்ளை இருக்க சொன்ன. சரி மாப்பிள்ளைன்னு சொல்றேன். நான் இந்த இடத்துல நாரதன். ஏன் தேவையில்லாம வம்புன்றீங்க? நான் மாப்பிள்ளைன்னு சொல்றதுக்கு விளக்கம் சொல்லிட்டா பேசாம இருப்பீங்களா? சொல்லுங்க மக பாப்போம். நீங்க யாரு இந்த இடத்துல? நாரதன். நான் யாரு இந்த இடத்துல? நீங்க சரவணன். சரவணன். சரி. சரவணன் யாரு பேரு? முருகனுடைய பேர். அப்ப முருகன் உங்களுக்கு சித்தப்பா வேணும், மச்சின வேணும் தானே வேணும்? அந்த சரவணை வந்து எனக்கு மாப்பிள்ளை வேணும். அந்த சரவனுடைய அருள் இருக்கிறனால நீ வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி இருந்துட்டு போட்டு பெருமை கொடுத்தாரு. ஏன்னா முருகனுக்கு இல்லாத பொருள் உலகத்துல யாருமே கிடையாது. ஏன்னா தனி கடவுள்ல முருகப்பெருமா அந்த முருகனுடைய பேரை யாரும் உலகம் போய் தப்பி தப்பி வச்சாங்க சரவணன் அப்படிலாம் இருந்தாலும் என்னங்க பெருமை கொடுத்தாலும் செய்யும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் செய்யும் இருக்கணும். அவருடைய செய்யத்துக்கே ராஜு அப்படின்ற பெருமையை கொடுத்து அவர் வந்திருக்காருன்னா அவருடைய பெருமையை நிலைநாட்டி இடத்துக்குள் சென்றாலும் ஏன் வல்லவனுக்கு வல்லவன் வெளியே கொண்டுன்றா நம்ம தான் பெரியாண்ட நினைப்பு மனுஷனுக்கு வரக்கூடாது. நம்ம தான் பெரியாண்ட நினைப்பு வந்தாலே வாழ்க்கையை முன்னேற முடியாது. இப்படித்தான் பாருங்க ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், எப்படியாவது எவரெஸ்டோட சிகரத்தில் ஏறிடும். நம்ம தான் முதலாளர். இந்த உலகத்தில் எவன் ஏறி இருக்க கூடாது. நம்ம தான் ஏறணும்னு சொல்லி மலையோட உச்சியில ஏறினா சாப்பிடாம கடந்து மலை உச்சியை போய் தொட்டாலும் மலை உச்சியை போய் தொடும் போது மேல இருந்து ஒருத்தர் கேட்டாடா காப்பியா டீயா? அங்க ஒருத்தர் கடையை ஓட்டு உட்காந்துருக்காயா. நம்ம போய் நம்மதே பார்த்து தொடர் நினைக்கிறாங்க. ஒருத்தர் கடையை ஓட்டு உட்காந்து நம்ம பெரியா நினைக்க கூடாது. நமக்கு மேற்பட்டவர்கள் இருக்கான்னு புரிஞ்சுக்கணும். அந்த எண்ணத்தோடு சென்றா வாழ்க்கை எண்ணெயை விட்டு வேலைத்துக்காங்க. பத்து மாதம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா ஓரத்தை பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா எறும்பு வந்தாம துசுதும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணோரக்கம் இல்லாம கஞ்சி தண்ணி இல்லாம பாடுசோறு ஊட்டி வளர்த்திட்ட அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெட்டி எடுக்க அம்மா அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா. ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்திட்ட அம்மா அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா. எறும்பு வந்தாம துசுதும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கஞ்சி தண்ணி இல்லாம கண்ணோரக்கம் இல்லாம பாடுசோறு ஊட்டி வளர்த்திட்ட அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஆக்காட்டி வெள்ளம் குடிச்சு அண்ணா துள்ளி கொடுத்த அண்ணா அடப்புட குடிச்சு என்ன சோறு பொங்கி கொடுத்த ஆக்காட்டி வெள்ளம் குடிச்சு அண்ணா துள்ளி கொடுத்த அண்ணா அடப்புட குடிச்சு என்ன சோறு பொங்கி கொடுத்த அழகி அழகு நட்டு ஆச்சத்தை தச்சு கொடுத்த சீர்பாடு சேர்த்து வச்சு சீரத்துண்டு வாங்கி கொடுத்த கொஞ்சமே காதலன்னா அங்கே பதறி நிற்ப அம்மா அம்மா கொஞ்ச நேரம் காலையில் நான் அங்கேயே மலரி அம்மா 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 கத்தரத்துனா பழத்தா கத்தாயத்தை குடிக்க வப்ப என் புள்ள கலத்தரண்டு கட்டு மூணு துள்ளி வச்ச தானிகளுக்கு கூடத்தாக என்ன படிக்க வச்ச உன்னப்பட வார்த்தை இல்ல அம்மா உன்னப்பட வார்த்தை இல்ல அம்மா காடடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா.
சும்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மா 10 மாதம் என்ன சுமந்து வெட்டி எடுத்த அம்மா அதுக்கு முன்னாக ஆகாசம்மா குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்ட பிரபுரமான ஒரு மொழி தாங்கி கொட்ட குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்ட பிரபுரமான ஒரு மொழி தாங்கி கொட்ட சிவட்டி 10 வட்டி அங்க இந்த கழகம் பட்டு அந்த நாம் படிக்க அது சுட்டு செத்து புட்ட பட்ட துன்பம் போது முன்னா மாதிரிட உசுரவிட்ட அப்பா 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 ஏ எத்தனை சித்தனுங்க கத்தியாச்சு கத்தி கத்தி சொன்ன தண்ணி வத்தியாச்சு சுத்தமாக சொன்னதெல்லாம் போதரகா மொத்தமாக தவிடனா ஏறரகா உம்மதமா உம்மதமா எம்மதமா சம்மதமா ஆண்டவன் என்பவரும் நல்ல ஒன்றே எத்தனையோ ஆண்டவன் என்பவரும் எம்மதமா சம்மதமா ஆண்டவன் என்பவரும் நல்ல ஒன்றே எத்தனையோ ஆண்டவன் என்பவரும் எம்மதமா சம்மதமா ஆண்டவன் என்பவரும் நல்ல ஒன்றே எம்மதமோ ஆண்டவன் என்பவரும் எம்மதமா சம்மதமா ஆண்டவன் என்பவரும் காலத்துக்கு அப்படி செல்ல வேண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு
பாடலை பாராட்டி அன்பு தம்பி எனக்கும் அவருக்கும் ஆளுக்கு 100 ரூபா காரையாவடி பக்கத்தில் சரி நன்றி. வருகிறான் காவலன் சுண்ணா நிறைந்த துன்பம் பொற்றிரண்ட மங்கை நாவல் இந்த உலகி கண்டனாய் அந்தரம் இருந்தனாய் முத்துக்கு போகிறார் நீங்கள் தந்தசாமி கேட்டவும் சுந்தரம் நிறைந்த துன்பம் பொற்றிரண்ட மங்கை இந்த உலகி கண்டனாய் வணக்கம் சந்திப்போம். இங்கே ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் நாத்திற்கை சேர்ந்த எம்.வி. முருகன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய எனது குடும்பத்தில் ஒருவராகவும் என்னுடைய அன்பு அண்ணன் பாசமிகு நம்முடைய அகமுடையோர் சங்கத்துடைய மாவட்ட தலைவர் சந்திரன் அவர்கள் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலைக்குழு சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி வணக்கம். மேலும் இந்த ஆவியூர் வந்து பெரும்பாலும் என்னுடைய தாய் கிராமம் மாதிரி உண்மையிலே மறக்க முடியாத கிராமம். நான் என் ஊர் எப்படி அது மாதிரி ஆவியூர் ரசித்தேன். அது மாதிரி அன்பான ரசிகர்கள் எங்கள் ஆவியூர் இருந்து கூட எங்கள் ஊரில் கபடி விளையாட இருந்தாங்க. அன்றைக்கி நான் இருந்து நான் பரிசு கூட கொடுத்தேன். நான் அது வரைக்கும் ஃபுல்லாகவே இருந்து மேட்ச் இருந்து முடிஞ்சு பரிசு கூட அன்றைக்கி வாங்கி கொடுத்தோம். நம்ம மதுரையில் இருந்து சார்பாக ஆவியூர் சார்பாக ஆடுறாங்க பையங்களாம் வந்து. அதுபோல் என்னுடைய கிராமமாக எப்பொழுதுமே நினைச்சிருப்பேன். அதுபோல் எனக்கு என்றும் மறக்க முடியாத அன்பு உள்ளங்களாகவும் எனது சொந்த பந்தங்களாக இருக்கின்ற அந்த ஆவியூர் கிராமத்தினுடைய அனைத்து கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலைக்குழு சார் நன்றி நோக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.